அப்போ பிப்ரவரி 2, 2024 நான் கட்சி ஆரம்பித்தேன். இன்னைக்கு பிப்ரவரி 2, 2025 நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துருச்சு. ஸோ ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் கழித்து பரந்தூர் செல்ல என்ன காரணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தலைவலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது. இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாம எல்லாத்தையும் அரசியல் செய்ததான் பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்ப பிப்ரவரி 2, 2024 நான் கட்சி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பிப்ரவரி 2, 2025 நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு. ஸோ ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க? ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால நான் கேட்கிறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம்ல, முதல் வாரத்தில் போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாமே, முதல் 100 நாள்ல போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள் அதை அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்னன்னா ப்ராசஸ் என்ன, இதுல மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. யுஜிசி நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது புதுசு இல்லைங்கண்ணா. நீட்ட தேர்வு எடுக்கிறோன்னு கடிதம் எழுது, அந்த கடிதத்துக்கு என்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா? முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமா கிடைக்குது, இன்லேண்ட் லெட்டர் இலவசமா கிடைக்குது, 5 ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது, எட்டி ஒட்டி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. நீட்டை எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் என் கூட நிக்கிறோன்னு கடிதம் போட்டார். யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். அதனால முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு நீங்க இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க, சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல அரசியல் மட்டும்தான் நான் பார்க்கிறேன், ஆக்கப்பூர்வமான விஷயம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.